வணக்கம் நண்பர்களே. மக்களவைத் தேர்தல் ஒரு வழியாக முடிந்து வாக்கு எண்ணிக்கைங்கிற தருணத்துக்கு வந்தாச்சு. அதனால் இந்த வாக்கு எண்ணிக்கையை தாண்டி உள்ள ஒரு சில விஷயங்களை தான் நாம் அதில் பேச போகிறோம். இது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்தை பற்றி இன்றைக்கி எப்படின்னா, ஓரளவு அரசியல் ரீதியான ஓரளவு புரிதல் உள்ளவர்கள், அறிமுகம் உள்ளவர்கள், அதையும் தாண்டி ஒரு 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 லெவல் வரைக்கும் அந்த இயக்கத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்குமே தவிர பரவலாக அந்த இயக்கத்தை பற்றி தெரிந்திருக்காது. ஆனால் இனி வரும் காலங்கள், இனி வரக்கூடிய இந்தியா இதுவரை சந்தித்த பல்வேறு மத ரீதியான வெவ்வேறு பிரச்சனைகளின் பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இருந்தது என்பது வரலாற்றில் அது உள்ள செய்தி. இனி வரப்போகிற காலத்தில் இந்த நாடு சந்திக்க போகிற பெரும் அரசியல் கேடுகளின் பின்னணியில் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் தான் இருக்க போகிறது. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்க போகிறது. அதிலிருந்து இன்னும் தப்பிக்கவே முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு நாட்டில். ஏன்னா அது எங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னா, மதத்தையும் அரசியலையும் எப்போது இவர்கள் ஒன்றாக இணைத்தார்களோ அந்த இடத்துல இந்த அபாயம் வேரூன்றிடுச்சு. இரண்டரை பின்னிருச்சு. மதம் வேறு, அதாவது மதம் வேறு, வழிபாடு வேறு, ஆன்மீகம் வேறு, பக்தி நெறி வேறு, ஆட்சியை நடத்துகின்ற, நமது நாட்டை வழிநடத்துகின்ற அரசியல் அமைப்பு, அதனுடைய நடத்தைகள் வேறு, அதனுடைய செயல்பாடுகள் வேறு என்று பிரித்து பார்க்கின்ற அது ஒரு பகுத்தறிவு சூழலில் இருந்து நாடு இருண்மைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ரொம்ப எளிமையாக சொன்னால், கோயிலுக்கு போகிறவங்களாம் பிஜேபி, இவன் மற்ற மதங்களை சேர்ந்தவங்களாம் எதிரி இந்த நாட்டுக்கு, அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை சாதாரண மக்கள் மனதிலையும் பரவ தொடங்கிருச்சு, விதைக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய கிராமங்களில் நான் பார்க்குறேன், தன்னை அறியாமலே அவர்கள் அவர் யாரென்று தெரியாமலே அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக, பாரதிய ஜனதாக்காரராக மாறி பேசுகிறார். எனக்கு தெரிந்த சில என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் சில பேரை திமுக அல்லது நான் திராவிட பாரம்பரியத்துக்காரன்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் அவர்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், வெளிப்படுகிற கருத்துகள் பூராமே வலதுசாரி சிந்தனையோடு இருக்குது. அவர்களுக்கு தெரியல நம்ம என்னவாக இருக்கிறோங்கிறது. அவங்களுக்கு தெரியாமலே நம்ம தன்னை அவர் திமுகக்காரன்னு சொல்லிக்குவார். ஒருவேளை அவர் திமுகவுக்கு முன்னோ அல்லது ஏதோ ஒரு சில தருணங்களிலோ வாக்களிக்கக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் அவருடைய கொள்கையோ சிந்தனையோ அந்த தெளிவில் இல்லை. இது ஒரு யதார்த்தம். நான் கீழே பார்க்குற சூழலில் நிறைய பார்க்குறேன் இதை. அந்த அளவிற்கு இந்த ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த இயக்கம் சிந்தனை ரீதியாக, உளவியல் ரீதியாக ஒரு பெரிய சமூகத்தில் உள்ள ஊடுருவிருச்சு. கிட்டத்தட்ட அதாவது அது எப்படி ஊடுருவிக்கிற அப்படின்னா, மதத்திற்கும் அரசியலுக்குமான வேறுபாட்டை பிரித்து அறிய முடியாத அளவிற்கு அவர்களை அந்த சிந்தனை கருத்து குருடர்களாக மாற்றி வைத்திருக்கிறது. இதுதான் அவங்க பெறுகிற வெற்றி. சரி, இது ஏன் இப்போ நீங்கள் இந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்க என்னங்கிற குழப்பத்தில் இருக்கீங்க, இதை சொல்லி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை தெரிந்து கொள்ளாமல் இனி வரும் காலத்தை மக்கள் எதிர்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய அபாயங்கள் வர காத்திருக்கிறது. ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் உடனடியாக இது போன்ற அபாயங்கள், இதை தடுத்து நிறுத்துறதுக்கான அவகாசமாவது நமக்கு கிடைக்கும். பாரதிய ஜனதா வெற்றி பெற்று ஆட்சி அமைந்து விட்டால் அரசியல் கட்சிகள், அவங்க இப்போ எதிர்கட்சிகளை பழி வாங்கிறது ஒரு பக்கம், மேலே எளிய மக்களை, சாதாரண கிராமங்களை, குடிமக்களையே அவர்களை அறியாமலேயே அவர்களை பொருளாதார ரீதியாக மட்டுமில்லாமல் உணர்வு ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், கருத்து ரீதியாகவும் சுரண்டல், உளவியல் சுரண்டலுக்கு அவங்கள அதாவது புத்தியை மழுங்கடிக்கிறதுன்னு சொல்கிறது, அதை மழுங்கடிச்சு அவங்க என்னவா இருக்காங்கிறத தன்னை அறியாமலே அவர்களை ஒரு விதமான அடிமைகளாக்கி விடுறது. அவனுக்கு என்ன தெரியாது, தன்னுக்கிட்ட இருந்து என்ன பறிபோகுதுங்கிறதே தெரியாமலே வாழ்ந்து செத்து போயிடுவான். அப்படி ஒரு சமூகத்தை, ஒரு கருத்து குருட்டி சமூகத்தை உருவாக்குறது தான் அவங்க வேலை. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வசதி. அதுதான் அந்த இயக்கத்தினுடைய முக்கியமான வேலை திட்டம். அதனால் அப்படிங்கிறது அந்த அந்த இயக்கத்திற்கும் இந்த ஆளுகிற கட்சிக்கும், பாரதிய ஜனதா இருக்குன்னா பாரதிய ஜனதாவுக்கும் இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன தொடர்பு? அவங்க சொல்கிறத தான் இவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
இப்போ திடீர்னு அவங்களுக்கும் இவங்களுக்கும் முரண்பாடு வந்துருச்சுங்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இதுதான் இந்த தெளிவு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஆர்எஸ்எஸ் என்ன உண்மையிலேயே அவர்கள் சொல்கிறத இவங்க கேட்குறாங்களா? இப்போ இன்றைக்கி முதல்ல இருந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இது போன்ற அரசியல் இயக்கத்திற்கும் அவர்கள் வழியாக வந்த அரசியல் இயக்கங்களுக்கும் இருந்த தொடர்பு என்ன, இடையில் அது எப்படி இருந்துச்சு, இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு சில தகவல்கள் நமக்கு இப்போ அண்மையில் பரவுச்சு. இது இதுக்கு நமக்கு அப்படின்னு இல்லை, இதுதான் நம்மளை இனிமேல் நேரடியாக பாதிக்க போகுது. ஆர்எஸ்எஸ் சொல்வதைத்தான் பாரதிய ஜனதா கேட்கிறது என்று சொன்னால் அந்த இந்துத்துவா வேலை திட்டம்ங்கிறது நீங்கள் இந்துத்துவாங்கிறது இந்துக்களுக்கு ஆபத்து இல்லாதது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதில் வெவ்வேறு ஆபத்துகள் அதன் பேரால் மொத்தமாக கார்பரேட்டுகளுக்கு உரிமை கொடுக்குற வேலை தான் அது. வேறு ஒன்றும் இதில் யார் இப்போ நீங்கள் இப்போ சுங்கவரி கட்டணம் இந்துக்களுக்கு மட்டும் நீங்கள் குறைச்சி கட்டிட்டு போங்க, முஸ்லீம்களாக இருந்தால் கிறிஸ்துவர்களாக இருந்தால் கூடலாம் வசூல் பண்ணிட்டு கட்டிட்டு போங்க நான் சொல்கிறாங்க. விலைவாசி உயருது. நீங்கள் யார் போனாலும் இவர் ராமசாமி போனாலும் கத்திரிக்காய் என்ன விளைவிதோ அதுதான், ரகுமான் பாய் போனாலும் அதுதான் விலை. அப்போ பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டை பாதிக்கிற அரசியல் பாதிப்புங்கிறது ஒரே மாதிரி தான். அவர்கள் உங்களை மௌனமாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய உத்தி தான் இந்த மதம். நம்மெல்லாம் இந்துக்கள்னு சொல்லிவிட்டு உங்களை மௌனமாக்கிட்டா ஒரு தரப்பை எதிரியாக்கிறது. சினிமாவில் கதாநாயகனுக்கு எதிரி இல்லைன்னா வில்லன் இல்லைன்னா கதை சுறுசுறுப்பாக இருக்காது, சுவாரஸ்யமாக இருக்காதுங்கிறாங்கல்ல. அது மாதிரி யாரையாவது ஒரு தடவை வில்லனாக்குறது. அது 2014 குஜராத் மாடல் அப்படின்னாங்க. அதை வச்சு விளம்பரம் பண்ணாங்க. அப்புறம் 2019 புல்வாமா தாக்குதல், தேசபக்தி, பாகிஸ்தான் எதிரி நாடு, அது எத்தனை பேர் இப்போ அதில் என்ன இப்போ அதுக்கு பிறகு இந்த 19 இங்கிட்டு என்னாச்சு? இருக்கிற எல்லையில் நம்மகிட்ட இருக்கிற இடமும் சீனாட்ட இப்போ போய்கிட்டு இருக்குது. அவ்வளோதான் இவங்க தேசபக்தி பாதுகாப்புங்கிறதெல்லாம் அதை முன்னிறுத்தினாங்க. இப்போ 24 என்ன சொல்கிறது தெரியாமல் முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் பறித்து கொடுத்துருவாங்க. அதுன்னு பாக்கி வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது முடிந்த கதை. இப்போ இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் இதுக்கும் என்ன நிலைமையாக இருக்குது, இது ஆர்எஸ்எஸ் என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு. இந்த ஆர்எஸ்எஸ் இப்போ 100 வருஷம் ஆகுது. 1925 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆர்எஸ்எஸ்னுடைய தொடக்கம்ங்கிறது ஒரு 6 பேர், ஹெட்கேவர், சாவர்கர், பிஎஸ் முஞ்சே தான் முசோலினியை போய் சந்திச்சுட்டு வந்தவர். இராணுவ பள்ளிகளை இங்கு தொடங்க வேண்டும். இராணுவ பள்ளிகள்லாம் ஒரு பாசிசம், அதாவது எதிரிகளை மாற்று மதத்தினரை, மாற்று கருத்து உள்ளவர்களை கொன்று குவிக்கக்கூடிய, வெறி உணர்ச்சி ஊட்டக்கூடிய இராணுவ கல்வியை அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும்னு சொன்னவர் தான் பிஎஸ் முஞ்சே. முசோலினி சந்திச்சுட்டு இப்படி ஒரு 6 பேரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அது. இதனுடைய வேலை திட்டம் என்ன, கொள்கை என்ன அப்படின்னா, இதை இந்து நாடாக மாற்றுவது, வர்ணாசிரமத்தை காப்பாற்றுவது. இந்து நாடாக காப்பாற்றுவதுங்கிறது உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு முலாம், அது பொன்முலாம் பூசப்பட்ட ஒரு பொருள்பாங்க. அது மாதிரி அது ஒரு முலாம். அதில் தான் நிறைய பேர் அதில் மயங்கி விழுகிறது. இந்து மயமாக்குதல் அப்படின்னா பண்ணலாம் இந்து தானே, அப்போ இந்து நாடு அப்படி சாதாரண மக்கள் அப்படி இருக்கிறதுக்கான ஒரு உரையாடல் அது. ஆனால் அவர்கள் உள்ளார்ந்த வேலை திட்டம் என்ன அப்படின்னா, வர்ணாசிரமத்தை காப்பாற்றுவதுனா பிராமணர்கள்னால் பார்ப்பனர்கள்னால் அவங்க கோயிலுக்கு போகிறது, உயர்ந்த வேலைகளை மட்டும் செய்வது, ஏன்னா அவங்க தலையிலே உதித்தவர்கள். அடுத்து சத்திரியர்கள், அவர்கள் இந்த இதுகளுக்கு போகிறது, படை பாதுகாப்பு இது மாதிரியான இதுகளுக்கு போகிறது. வைசியர்னா வணிகர்கள் 3 பேர் போச்சா. 4வது தான் சூத்திரர்கள் தான் உழைப்பாளிகள், உழைக்கும் மக்கள், விவசாயம். இவங்களுக்கு பூரா உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய வர்க்கம் இந்த சூத்திர வர்க்கம் தான், இந்த உழைக்கும் வர்க்கம் தான், உழைக்கும் மக்கள் தான். இதை 4வது இடத்துல வச்சுட்டான். இதையும் தாண்டி கீழே தான் பஞ்சமர்கள். இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பை பாதுகாக்கிறதே அவங்களுடைய வேலை திட்டம். இந்த கட்டமைப்பை பாதுகாக்கலைன்னா இந்து மதத்துக்கு இங்கே வேலை கிடையாது. இந்து மதம்ங்கிற இந்த மாதிரியான ஒரு மதத்தை அந்த கட்டமைப்பை பாதுகாத்தாங்கன்னா தான் இவருடைய அதிகார சுரண்டல் இருக்குல்ல, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க அட்டூழியங்கள்லாம், இதெல்லாம் இதன் பேரால் இவங்க செய்ய முடியும். அதனால் இந்த சுரண்டல்ங்கிறது வெறும் அரசியல் கட்சிகளுக்கானது மட்டும் இல்லை, உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மக்களையும்
நேரடியாக பாதிக்கக்கூடியது. அந்த புரிதல் தான் ஏற்படணும். இந்த ஆர்எஸ்எஸ் வந்து சரி, இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இந்த கட்சியெல்லாம் கட்டுப்படுத்துங்கிறாலே எப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்ட போது அது வந்து அதில் ஒரு விதி, அந்த அவங்களுடைய முக்கியமான விதிகளிலே ஒன்று எப்படின்னா, நாங்கள் நேரடியாக அரசியலில் இறங்க மாட்டோம், நாங்கள் ஒரு சமூக இயக்கம். அவங்க சொன்னது சமூக இதுக்கான செயல்பாட்டுக்கான இயக்கம். அவங்க செயல்பாடு இதுதான், இதை காப்பாற்றுறது அப்படின்னு. ஆர்எஸ்எஸ்னுடைய இப்போ சில பேரிடர்கள் நேரத்தில் வந்து இயற்கை பேரிடர்கள் சீரழிவுகள் நேரத்தில் இறங்கி களப்பணிலாம் செய்வாங்க, துண்டெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம மறுக்கலை. அது எல்லாமே அவர்களுடைய பாவனைகள் தான். அது ஒரு அவங்களை பற்றி ஒரு நன்மதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு இதுதான். அதெல்லாம் 25க்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த இயக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சமூக இயக்கமாகவே இந்த இந்துக்களை ஒருங்கிணைக்கிற இயக்கமாக, இந்துக்களுக்கு இதை பற்றி இந்த ஒரு இதை காப்பாற்றி, இதில் வந்து நீங்கள் வந்து இதில் இந்த ஆர்எஸ்எஸில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா கட்சிகள்லையும் இருப்பாங்க, காங்கிரஸில் இருப்பாங்க, அந்த காலத்தில் வெவ்வேறு கட்சிகளில் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ்லையும் இருப்பாங்க. அவங்க இந்த ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்க சனாதனவாதிகளாக இருப்பாங்க. சனாதனவாதிகள்லாம் இந்த வர்ணாசிரமத்தை காப்பாற்றுற அந்த 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 ஹிடன் அஜெண்டாவோடு அவங்களுடைய பணிகள் இருக்கும். அந்த வேலை அந்த மூலையில் அதை வச்சு தான் அவங்களுடைய இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுடைய முக்கியமான பணி என்னவாக இருந்தது அப்படின்னா, உயர்கல்வி அதிகாரத்தினுடைய உயர் பொறுப்புகளில் இருந்தாங்க இல்லையா. இன்றைக்கி ஐஏஎஸ்கள் அதிகாரிகள் மாதிரி ஆட்சி பணி, காவல்துறை பணி, இப்படி நிறைய உயர் பதவிகளில் இருக்கிறவங்களை வந்து அதில் வந்து இவர்களுடைய இந்த சித்தாந்தம் உள்ளவர்கள் ஊடுருவினார்கள். இதுதான் முதல்ல அவங்க செய்த வேலை. அது பிரிட்டிஷ்காரங்க காலத்திலே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த உயர் கல்வியோட உயர் அதிகாரத்தோடு இவங்க வந்து அரசு இயந்திரத்துக்குள்ளே ஊடுருவும் போது, நீங்கள் எந்த அரசு போனாலும் இவர்களுடைய வேலை திட்டத்தை அவர்கள் அந்த அரசின் மூலமாக நிறைவேற்றிக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இன்றைக்கி அது அதிகமாகிடுச்சு. இப்போ இதைத்தான் முதல்ல அவங்க பண்ணாங்க. நேரடி அரசியலில் அவங்க ஈடுபடலைன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படின்னா, இந்த அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காதும்பான் சில பேர். அவன் தான் பெரிய டேஞ்சரான அரசியல்வாதி. அந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல வந்து அறிவு உலகத்தில் முக்கியமான உயர் சாதியினரை வந்து, ஏன்னா அவங்க தான் படிக்க வாய்ப்பு, சூத்திரம் தான் படிக்க முடியாதுல்ல. அந்த காலத்தில் எங்கே படித்தோம், யார் படித்தாங்க? அவர்களை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, முக்கியமான பதவிகளில் போகிறவங்க, முக்கியமான துறைகளில் உள்ள அதிகார அடுக்குகளில் வந்து இவங்களை உள்ளே நுழைச்சாங்க. இதுதான் இவங்க முதல்ல செய்து தொடங்கின வேலை. அங்கங்கே அவர்களுக்கு வந்து அந்த மத வெறியை ஊட்டி அவர்களை அனுப்புறது இந்த சாகா போன்ற பயிற்சிகள் மூலமாக. இது போக இது இப்படி போய்கிட்டு இருக்கையில் 1947 வந்து சுதந்திரத்தின் பிறகு மகாத்மா காந்தி, அண்ணல் காந்தியடிகள் வந்து கொல்லப்படுகிறார். அதற்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு அந்த இதுக்கு பிறகு ஒரு சில அறிவிப்புகளுடன் இந்த இயக்கம் தடை செய்யப்படுகிறது. நேரடியாக காந்தி கொலைக்கு, மகாத்மா காந்தி கொலைக்கு இவர்களுக்கு தான் தொடர்புன்னு அவங்க அரசு சொல்லலைனாலும் அதை ஒட்டி சில நிகழ்வுகளை காரணம் காட்டி இந்த இயக்கம் தடை செய்யப்படுகிறது, ஆர்எஸ்எஸ் இயக்கம். அதற்கு பிறகு எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மையாருடைய அவசர நிலை பிரகடனத்தின் போதும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 92 தடை செய்யப்பட்டது இந்த இயக்கம். 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். அது தடை செய்யப்பட்ட இயக்கம்னா என்ன, அதுக்கு பேர் பயங்கரவாத தன்மையை கொண்ட இயக்கம்னு அர்த்தம். அதானே ஒரு அரசு வந்து தடை செஞ்சுருக்கு. 3 தவணை ஒரு இயக்கத்தை தடை பண்ணியிருக்கு இந்த நாட்டில். அப்புறம் இதை தடை பண்ணது எப்போ, முதலாக இதை தடை விதித்த யார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ்க்கு சர்தார் வல்லபாய் பட்டேல். எங்கே யார் அவர்? அப்போ உள்துறை, நேரு அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தில் இன்றைக்கி உலகத்திலே உயர்ந்த சிலையை வச்சுருக்கார். தடையும் அவர் தான் விதித்தார். அந்த தடையை சில நிபந்தனைகள் அப்புறம் பிறகு நீக்கினவரும் அவர் தான். அதனால தான் அவருக்கு செலவு வச்சுருக்காங்க. இப்படி இந்த இயக்கம் வந்து இப்படி வெவ்வேறு இந்த வழியில் வந்தது தான் இயக்கம். இது ஆர்எஸ்எஸ் இதனுடைய முழு பேர் வந்து ராஷ்ட்ரிய சுயம் சேவா சங்கம். 1951 அவங்களுக்கு இப்போ என்னென்னா, இந்த தடை செய்யப்பட்ட போது, இப்போ காந்தி கொலைக்கு அடுத்து தடை செய்யப்படுது இல்லையா அந்த இயக்கம் ஆர்எஸ்எஸ், அப்போ வந்து எந்த அரசியல் கட்சிகளும் வெளிப்படையாக முன் வந்து இவங்களை ஆதரிக்கலை.
இந்த மாதிரி தடை விதிக்காதீங்கன்னு யாரும் சொல்லலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கோபம் அரசியல் கட்சிகள் மேலே. அப்போ என்னவா அப்போ இருக்கிற ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்குள்ள ஒரு சிந்தனை வருதுன்னா, அப்போ நம்மை சார்ந்த அல்லது நம்மால் உருவாக்கப்படுகிற நமக்காக இயங்குகிற ஒரு அரசியல் இயக்கம் வேணும், தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சி வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ உருவாக்கப்பட்டது தான் பாரதிய ஜனசங்கம். அதான் சங் பரிவார் அப்படிங்கிறோம் இல்லையா, இந்த இயக்கங்களெல்லாம் சேர்த்து அதிலேருந்து வந்தது அது பாரதிய ஜனசங்கம். இதில் என்னென்னா ஆர்எஸ்எஸ் தொடர்பு உள்ளவர்களை தான் இந்த மாதிரி அரசியல் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியில் முக்கியமான அதிகாரம் உள்ள பொறுப்பில் தலைவர்களாக அமைப்பு செயலாளர்களாக நியமிக்கிற பழக்கம். அவங்க அவர்கள் மூலமாகத்தான் ஆர்எஸ்எஸ் தங்களுடைய வேலை திட்டத்தை இந்த அரசியல் கட்சி உள்ளுக்குள்ள சொல்லி அவர்கள் மூலமாக தான் இந்த இதை நிறைவேற்றுறது. அதுக்காக தான் அந்த கட்சியை அப்படி வச்சுருந்தாங்க. ஆனால் பாரதிய ஜனசங்கம் கிட்டத்தட்ட அது ஒரு கட்டத்தில் ஜனதாவாகுது. 77 ஜனதா கட்சி மொரார்ஜி தேசாய் இந்திரா காந்திக்கு எமர்ஜென்சிக்கு அடுத்து ஜனதா கட்சி உருவானது. அதில் இருந்த நிறைய தலைவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பின்னணியை கொண்டவர்கள் தான். அந்த ஜனதா கட்சி அந்த பரிசோதனை முயற்சி இவங்களுக்கு வெல்லலை. ஏன்னா அவங்களுக்குள்ளே சண்டை அந்த ஆட்சி கவுந்து போச்சு, ரொம்ப நாள் நீடிக்கலை. இந்திரா காந்திக்கு அடுத்து 80 மீண்டும் இந்திரா காந்தி பிரதமர் ஆகிட்டாங்க. 1980 இந்திரா மீண்டும் பிரதமர் ஆகிடுறாங்க. அந்த ஜனதா கட்சிங்கிற வடிவம், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை உருவாக்கின அந்த சோதனை முயற்சியில் தோற்று போயிடுறாங்க ஆர்எஸ்எஸ். அது நீடித்த ஒரு வெற்றி தள்ள அவங்களுக்கு ஒரு வேலை திட்டத்தை செயல்படுத்துகிற அளவுக்கு அது ஒரு வலிமையான கட்சியாக நிற்கலை, களத்தில் நிற்க முடியலை. அப்போ அது அடுத்து இவங்க கண்டுபிடிச்ச அடுத்து உருவாகின கட்சி தான் அதனுடைய அடுத்த கட்ட வடிவம் தான் இன்றைய பாரதிய ஜனதா. இந்த பாரதிய ஜனதா தொடங்கும் போது தான் இதில் வாஜ்பாயும் அத்வானி 2 பேருமே ஆர்எஸ்எஸ் பின்னணியை கொண்டவர்கள் தான். வாஜ்பாயும் அத்வானியும் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க 80லேருந்து. அந்த 80க்கு பிறகு தான் பாரதிய ஜனதா இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை திட்டத்திற்கான பணியை இந்த அரசியல் கட்சி, இது பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் கட்சி, அதனுடைய வடிவம் இந்த தேர்தல் அரசியல் ஃபார்மில் இருக்கிற பொலிட்டிக்கல் ஃபார்ம், அந்த வடிவத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா தீவிரமாக களப்பணியாற்ற தொடங்குகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வாஜ்பாயும் அத்வானி என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் காந்திய சோசலிசம் அப்படின்னு இந்த கட்சியினுடைய கோட்பாடை பிரகடனப்படுத்துகிறாங்க. அதில் ஆர்எஸ்எஸ் அதிருப்தி அடையுது. அப்போ தான் அதாவது அது வரைக்கும் என்னென்னா ஆர்எஸ்எஸ்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பாரதிய ஜனசங்கம் ஏறத்தாழ ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பு மாதிரி தான் செயல்பட்டுருக்கு அந்த காலத்தில். அப்புறம் ஜனதா கட்சி கொஞ்சம் அதிலிருந்து லிபரலாக, ஏன்னா வெவ்வேறு சக்திகள் அதுக்குள்ள தலைவர்களும் உள்ளே இருந்ததுனால வேறு மாதிரி கொஞ்சம், அதாவது மூக்கணாங்கயிறு இவங்கள்ட்ட இருக்கும், ஆனாலும் அது கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு வரும்பாங்கள்ல, அது மாதிரி இருந்திருக்கு. பாரதிய ஜனதா அதில் இருந்தும் கொஞ்சம் லிபரலாக போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காந்திய சோசலிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை பிரகடனம் பண்ணியிருக்காங்க. அது இதில் இந்த ஒரு கட்டத்தில் இது என்ன எதுக்குன்னா அவங்க பாஜக வாஜ்பாய் அத்வானி ஒரு நேர்மையாக அதை பண்ணலை. அவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத வெளி உலகத்திற்கு ஒரு நம்ப வைக்கிறதுக்கு. நாங்கள் பாட்டில் தனியாக இயங்குகிறோம், இதுக்கும் எங்களுக்கும் ஒன்றும் ஆர்எஸ்எஸுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத ஒரு நம்ப வைக்கிறதுக்கான முயற்சி தான் இது. அது பயனளிக்காதனால மீண்டும் பாரதிய ஜனதாவை ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகிற வேலையை அத்வானி பார்த்துடுறார். அத்வானி தான் அதனுடைய முக்கியமான அதற்கான செயல்பாடுக்கான இதாக இருந்திருக்கார் அவர். அதுக்காக வாஜ்பாய் அந்த சிந்தனை இல்லாதவரா அப்படின்னு கேட்குறது தப்பு. வாஜ்பாயும் ஆர்எஸ்எஸ்காரர் தான், அதே சிந்தனை உள்ளவர் தான், 2 பேருக்குமே ஒரே சிந்தனை தான், அதில் ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. செயல்பாடுகிற அந்த பாணி வேறையாக இருக்கும். அவர் கொஞ்சம் சத்தமாக பேசுவார், ஊஞ்சி பேசுவார், வேகமாக செயல்படுவார். இவர் கொஞ்சம் கவிதை இதெல்லாம் எழுதுவார், எல்லாத்தையும் படிப்பார். வேறு மாதிரி ஒரு கொஞ்சம் லிபரலான சிந்தனைகள் இருக்கிறதுனால இவர்கிட்ட ஒரு சாஃப்ட் டோன், ஒரு சாஃப்ட் கலர் தெரியும். அத்வானிகிட்ட இருக்கிற அந்த ஹார்ட்னஸ் இருக்காது. அதனால் வாஜ்பாயை ஒரு பிற தலைவர்கள் கூட, மாற்றுக் கட்சி தலைவர்கள் கூட கொஞ்சம் அவர் ஒரு நெகிழ்ச்சியான ஆள், ஃப்ளெக்சிபிளான தலைவர் அப்படிங்கிற நம்புகிற நடத்தில் அவர் இருந்தார்.
அதற்கு பிறகு 1998 2004 வரைக்கும் கூட்டணி ஆட்சி இருக்குது. கூட்டணி ஆட்சியில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஹார்ட்கோர் அஜெண்டாவான அந்த காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணுறது, புது சிவில் சட்டம், இது மாதிரி இடஒதுக்கீட்டை வந்து இது பண்ணுறது, அந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு, அடிப்படையில் இடஒதுக்கீடு, இது மாதிரி எந்த திட்டங்களையும் வந்து முத்தலாக்கு தடை, இது மாதிரியான அவங்களுடைய ஹார்ட்கோர் அஜெண்டாஸ் எதையுமே இவங்க நிறைவேற்ற முடியலை. ஏன்னா அந்த அந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது உள்ள. அது கலைஞர் வந்து அதற்கு ஒரு பெரிய இதாக இருந்தார், அரணாக இருந்தார், அதை செஞ்சிட விடாமல். இதனால் இதில் ஒரு அதிருப்தி வருது இவங்களுக்கு. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் என்னவாக இருக்குன்னா, இந்த பாபர் மசூதி இடித்ததை தவிர அத்வானியினால் என்ன பெரிய இந்துத்துவா கொள்கை, அவர் என்ன பெருசாக நடைமுறைப்படுத்திட்டார், அவரால் என்ன முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு அதிருப்தி வந்துருச்சு. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அவங்க என்ன செய்கிறாங்க, அதை வாஜ்பாயும் அத்வானியும் அடுத்த தலைமுறைக்கு வழிவிட வேண்டும் அப்படிங்கிற குரலை 2005 வந்து ஆர்எஸ்எஸ் எழுப்புது. இதற்கு அடுத்து இப்படி போய்கிட்டு இருக்கையில் அந்த UPA 1-2 ஆட்சி காலம் முடிஞ்சு 2014 வந்து மோடி பிரதமராக வர்றாரு. மோடி பிரதமராகும்போது என்ன நிலைமை அப்படின்னா, அத்வானி வந்து தன்னை வந்து பிரதமர் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு துணை பிரதமராக தான் இருந்தார் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில். அதுக்கு பிறகு அந்த வாய்ப்பே அவருக்கு கிடைக்கல. அப்போ தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பாங்கன்னு சொல்லி அவர் நம்புகிறாரு. ஆர்எஸ்எஸும் அதற்கு கூட இருக்குன்னு நம்புகிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை முன்னிறுத்துகிறது. குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடியை கொண்டு வருது. மோடி வந்து அதை ஒரு ப்ராடக்டாகவே மாற்றுறாங்க அவங்க. டிஜிட்டல் இது பூரா எல்லா வழியிலையுமே அவரை விளம்பரப்படுத்தி மோடி குஜராத் மாடல்னு ஒரு இது ஒரு தோற்றத்தை பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. மோடியை முன்னிறுத்தி அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அவர் பிரதமர் ஆகிட்டார். அப்போ பிரதமர் ஆனவர் தான் இன்ன வரைக்கும் இன்னும் தொடர்றாரு. சரி, இது வந்து அந்த இது. இப்போ வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும், மோடி அமித்ஷா தான் இப்போ வந்து முதல்ல வாஜ்பாய் அத்வானி மாதிரி இப்போ மோடி அமித்ஷா, இந்த மோடி அமித்ஷா கூட்டணிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான உறவு இப்போ எப்படி இருக்குது, இதுதான் இப்போ கேள்வி. அவர்கள் சொல்வதை தான் செயல்படுத்த போகிறாங்களா அப்படின்னா, இது வரைக்கும் அதாவது 14 19 வரைக்கும் அவர்கள் அடிப்படையான சில வேலைகளை பார்த்தாங்க. 19 24 நீங்கள் எதை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 370 ரத்து, புது சிவில் சட்டத்தை ஒரு மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க, முத்தலாக்கை தடை பண்ணிட்டாங்க, ராமர் கோவிலை கட்டியாச்சு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஹார்ட்கோர் அஜெண்டா அப்படிங்கிற இந்துத்துவானுடைய முக்கியமான வேலை திட்டங்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய ஆபத்தான திட்டங்களை அவர்கள் இன்னும் வெளியே சொல்லாத நிறைய திட்டங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேரில் என்ன செய்வாங்கன்னா, பிரதிநிதித்துவத்தை காலி பண்ணுறதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அஜெண்டா இது. ஏன்னா மாநிலங்களுடைய இப்போ இவர்களுக்கு ஆதரவு அதிகம் இல்லாத மாநிலங்களுடைய செல்வாக்கை சுத்தமாக குறைச்சிடுறது அப்படிங்கிற திட்டம் அது மாதிரி ரொம்ப நுட்பமான வேலை திட்டங்கள் நிறைய அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் சொல்கிறது தான் இவங்க கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற போது ஒரு சில முரண்பாடுகள் வந்ததாக இப்போ வந்து வாக்குவாதங்கள், வெளியிலே வாதங்கள் வந்துச்சு. சில பத்திரிகைகளில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரையிலெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த இயக்கத்தினர் சில பேர், முன்னணி தலைவர்கள் சில பேர் கட்டுரைகளே எழுதினாங்க. நீண்ட நாள் வந்து இந்த மாதிரி அந்த பாரதிய ஜனதா தங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி போகிறது, பாரதிய ஜனதானா மோடி அமித்ஷா கூட்டணி போகிறத வந்து ஒரு இது மாதிரி அது என்ன சொல்கிறது, ஒரு சமிக்கையாக சுட்டி காட்டியெல்லாம் கட்டுரையெல்லாம் வந்துச்சு. ஆனால் நட்டா இருக்கார்ல, பாரதிய ஜனதாத்தினுடைய தேசிய தலைவர் நட்டா, அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டார் ஒரு பேட்டியில். என்ன சொல்லிட்டாருன்னா, ஆரம்ப காலத்தில் பாரதிய ஜனதாவுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தேவை இருந்தது உண்மை தான், ஆனால் இனி அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இது இந்த அவருடைய அந்த இது தான் வந்து பொதுவெளியில் வந்து இது வாதப்பொருளாக மாறுற அளவுக்கு ஆர்எஸ்எஸுக்கும் மோடி அமித்ஷா கூட்டணிக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது, அது முத்திருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் வெளியில் வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இன்னொன்று, இந்த தேர்தல் களத்தில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைந்ததற்கு ஆர்எஸ்எஸ் வந்து இவர்களுக்கு வந்து வேலை செய்யலை இந்த தேர்தலில் நிறைய இடத்துல அப்படின்னு சொல்லி, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பிரிண்ட் அப்படிங்கிற தளத்துக்காக பேட்டி எடுத்த ஒரு செய்தியாளர் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்களை சந்தித்து பேட்டி எடுக்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து இப்போ
மோடிக்கு ஆதரவாக, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக நாங்கள் மோடிக்கு ஓட்டு போடுவோம், பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்போம். ஆனால் மற்றவர்களை ஓட்டு போட சொல்லி நாங்கள் இப்போ வந்து பிரச்சாரம் பண்ணுறதை நிப்பாட்டிக்கிட்டோம், பண்ணலை. மற்றவர்களை ஓட்டு போட சொல்லி நாங்கள் கேட்குறதுக்கு களத்தில் போய் பணியாற்றலை இந்த தவணை அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களே சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அவங்க வந்து எப்படி என்ன செய்வாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்காரங்க இந்த மோடிக்கு ஆதரவான, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான வாக்குகளை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வர்றதில் தீவிர களப்பணியாற்றுவாங்க. இந்த தேர்தலில் அவர்கள் அந்த பணியை செய்யலை அப்படிங்கிறது சில இப்போ முக்கியமான இது செய்தித்தளங்கள் மூலமாக நமக்கு வந்து இந்த ரிப்போர்ட் மூலமாக தெரியுது. அப்படின்னா இனிமேல் ஆர்எஸ்எஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் தொடர்பு இருக்காதா, அவர்களுடைய வேலை திட்டங்களை இவர்கள் நிறைவேற்ற மாட்டார்களா அப்படின்னு கேட்டால் ஒரு காலம் அந்த மாதிரி நம்பிக்கையாக இருந்துடக்கூடாது. அதான் இப்போ அதுக்காக தான் இந்த பதிவே போட்டோம். என்ன இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிற ஒரே கருவி, ஒரே சாதனம் பாரதிய ஜனதா தான். குறைந்தபட்சம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆளை மாற்ற பார்ப்பாங்களே தவிர பிரதமரை வேணால் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. எத்தனை இடங்கள் வந்திருக்கு, இன்றைக்கி நடக்கிற இந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகளை பொறுத்து இருக்குது. ஆனால் என்ன நடந்தாலும் பாரதிய ஜனதாவில் யார் பிரதமராக இருந்தாலும், அது மோடி இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் இருந்தாலும் சரி தான். அதை அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களை வந்து விட்டு விலகி நிற்காது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் அது. ஆர்எஸ்எஸ்ஸுக்காக அதனுடைய வேலை திட்டத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கட்சியை தவிர, அதை மீறி, ஏன்னா பொதுவாக ஆர்எஸ்எஸில் ஒரு இது உண்டு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கட்சியை அமைப்பை காட்டிலும் தனி மனிதர்களை காட்டிலும் அமைப்பும் கட்சியுமே பெரிது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படையான ஒரு அரசியல் செயல்பாட்டினுடைய தன்மை, பாணி. அதைத்தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தனி மனிதர்கள் பிரபலம் அடைகிறது, தனி மனிதர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, ஒத்துக்கிறது இல்லை அவங்க. ஆனால் மோடி வந்து இப்போ அப்படி இல்லை, எல்லாமே தான் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். அவர் கடவுள் அவதாரமே அப்படின்ட்டார் அவர். ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் நான் தான் கடவுளுன்ட்டார் அவர். அது தனிக்கதை. அந்த அளவுக்கு போகிற போது அந்த இதை வந்து ஆர்எஸ்எஸ் விரும்புமா? அந்த இடத்துல தான் இப்போ மோடி வந்து பிரதமராக வருவாரா, அப்படியே பாரதிய ஜனதா ஜெயித்தாலும் மோடி பிரதமர் ஆவாரா, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அதில் வேணால் ஒரு சிக்கல் வருமே தவிர கொள்கையில் இருந்து, ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே வேலை தான். அதில் குழந்தை தான் இது. தாய் ஆர்எஸ்எஸ் தாய்னா இது பாரதிய ஜனதா அதனுடைய குழந்தை. ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு கருத்தெல்லாம் இருக்க முடியாது, ஒரே கருத்து தான். அதனால் இனி சரி இது ரைட்டு, அப்படி இருந்தால் நம்ம இனி என்ன செய்கிறது? ஆர்எஸ்எஸ் வந்து அடித்தட்டு சமூகத்தினுடைய அடிநிலை வரைக்கும் ஊடுருவிடுச்சுங்கிற அந்த தன்னுணர்வை மக்கள் பெற்றாக வேண்டும். இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னா, சமூக அமைதியை குலைக்கும். இதுவரைக்கும் இந்தியா என்ற நாடும் நமது சமூகமும் எப்படியெல்லாம் அமைதியாக வாழ்ந்துச்சோ அதற்கு நேர்மாறான சூழல்கள் ஏற்படும். ஒருவரை ஒருவர் சகோதரத்துவத்தோடு நட்போடும் பாசத்தோடும் பழகி வந்த ஒரு சூழல் வந்து மாறும், எல்லா இடமும் மாறும். கருத்து ரீதியான சுரண்டல், இது மத ரீதியான இந்த மாதிரியான ஒரு முரண்பாடுகள், மோதல் போக்குகளோட சுரண்டலும் வந்து நம்மளை அறியாமலே நம்மளை நீங்கள் வேற பேசிக்கிட்டு இருப்பீங்க. எவனையோ உங்களை திட்ட வச்சுட்டு சம்மந்தமே இல்லை. பாகிஸ்தானுக்கும் நம்ம முஸ்லம்பட்டிக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்ம ஊரில் மதையை தாண்டி இருக்கிறவனுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன தொடர்பு இருக்க போகுது? அவன் பாகிஸ்தானை திட்டிகிட்டு இருப்பான். ஆனால் இவன் பாக்கெட்டில் இருந்து இந்த அரசாங்கம் வந்து, மோடி அரசாங்கம் வந்து அல்லது பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து அவனை அறியாமலே பைசா உருவிக்கிட்டு இருக்கும். ஜிஎஸ்டி வரியாக, சுங்க வரி, சாலை வரியாக, கேஸு சிலிண்டர் விலை உயர்வு, இது மாதிரி உருவி அது கார்ப்பரேட்டுகளுக்கு போய்கிட்டு இருக்கும். அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் கொடுத்துருவாங்க. மக்கள் எல்லோரும் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கிறது ஏகோபித்த விருப்பமாக இருந்துச்சு. அரசியல் கட்சிகளே பாரதிய ஜனதாவோடு தூரத்தை விலகி நிற்க தொடங்கிடுச்சு. எல்லா கட்சிகளும் கூட்டணியாக இருந்த கட்சி பூரா மதச்சார்பற்ற ஜனதா தளம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1-2 கட்சிகளை தவிர. குறிப்பாக இது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு ஆதரவாக இருந்தவர், இதில் வந்து ஒடிசாவில் பிஜு ஜனதாதள், இவங்கெல்லாம் அவங்களுக்கூட ஒன்றா இருந்தவங்க, அவங்கெல்லாம் விலகி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது எதனால் இருந்தாங்கன்னா, மக்களுடைய மனநிலை அறிந்து எல்லாமே பாரதிய ஜனதாவுக்கு எதிராக மாறி இருக்கு. இன்னொன்று, இது வந்து இவ்வளவு பிரச்சனையோடு இருக்குது இந்த அரசு, மக்கள் நலனில் வந்து இது கவனம் செலுத்தலைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் அரசியல் கட்சிகளே விலகி நின்றும் மக்கள் ஏகோபித்து எதிராக வாக்களித்தும் மீண்டும் அந்த
பாரதிய ஜனதா தான் அதிக இடங்களை பெறுதுன்னா அதில் உள்ள மறைந்துள்ள மோசடிகள் அது அம்பலமாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அதற்கு வந்து மக்கள் திரண்டு எழுந்து தெருவுக்கு வரணும்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அது நடந்தால் ஒருவேளை அது கொஞ்சம் மக்கள் அந்த அரசு புதிய அரசு அல்லது அதற்கு காரணமானவர்கள் யோசிக்கலாம், அதிகார வர்க்கம் சற்று பயப்படலாம். ஆனால் மக்கள் வந்து அது நடக்குதோ இல்லையோ, இது நடக்கிறதுல பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு இயக்கத்தை புரிந்து கொள்வது, அதை வந்து தங்கள் தன்னளவில் நிராகரிப்பது, தன்னளவில் தடுத்து வைப்பது. இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற மத இயக்கங்களுக்கும் இன்னும் விஷமத்தனமான இந்த மாதிரி இயக்கங்களை வந்து தங்களை ஆட்கொள்ளாமல் புரிந்து கொண்டு அவர்கள்ட்ட தங்களை தற்காத்துக்கிட்டாலே ஒரு அரசியல் தற்காப்பு இருக்கும். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த செயல்பாடு இனி தேவைப்படும். ஏன்னா இவர்களுடைய ஊடுருவல் அதிகமாகிடுச்சு. இந்த 10 வருஷத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிலலாம் ஊடுருவிட்டாங்கங்கிறது தான் உண்மை. இந்த 10 வருஷத்தில் இந்தியா பூரா இந்த சின்ன குக்கிராமங்கள் வரைக்கும் இந்த அமைப்புகள் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. முதல்லலாம் கேள்விப்படாத பேர்கள்லாம் இப்போ நீங்கள் கேள்விப்பட ஆரம்பிப்பீங்க. சும்மா இருந்தவங்களாம் காவி துண்டு போட்டுக்குவான், சும்மா இருந்தவங்களாம் காவி இதை போடுவான், அந்த இது மாதிரி சூலாயுதம் மாதிரி நெத்தியில் வச்சுக்குவான். அது வரைக்கும் சும்மா சாரமாக திருநீர் ஊற்ற திருநா வச்சுருப்பேன், அதை சாதாரணமாக இருந்திருப்பேன். அப்புறம் கழுத்து கையெல்லாம் ஏதோ கயிறு கட்டுவான். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இனி நீங்கள் நிறைய அதிகமாகும் கிராமங்களில். நாம் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் என்கிற அபாயத்தின் அபாய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய கடிவாளம் எப்போதுமே பாரதிய ஜனதாவை விட்டு விலகாது. அவர்கள் சொல்கிறத அவங்க நிறைவேற்றுவாங்க. அது விட்டு போச்சு, அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு அப்படின்னெல்லாம் நம்பிடக்கூடாது. அது சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு நாடகம். அது சமாதானமாகி போயிட்டு அதை ரொம்ப எளிமையாக சமாதானமாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி, துப்பாக்கியில் சுடையில் 2 இதுலேயும் தானே இது வரும். அது மாதிரி இந்த இரட்டை குழல் துப்பாக்கி இருந்துச்சுன்னா 2லேயும் தானே புல்லட் வரும். அதனால் அதையெல்லாம் நம்பிடக்கூடாது. நாம் வந்து நம்முடைய புரிதல் சரியாக இருந்தால் எத்தகைய அரசியல் அபாயங்களிலிருந்தும் இந்த நாட்டை காப்பாற்றலாம். அதற்கு மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும். முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரட்டும், நம்முடைய ஜனநாயக உரிமையை நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு நம்மிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். அந்த விழிப்புணர்வுக்காக தான் இப்போ இந்த பதிவு இது பண்ணுது. அதனால் ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் முரண்பட்டுருச்சு. இனிமேல் ஆர்எஸ்எஸ் சொல்கிறத பாரதிய ஜனதா கேட்காதுன்னெலாம் நம்ப வேண்டாம். இன்னொன்று, இனி வரும் இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் பெருங்கேடுகளுக்கு அனைத்தும் ஒருவேளை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துவிட்டால் அந்த அபாயம் இந்த ஆர்எஸ்எஸ் தான் காரணமாக இருக்கும், இந்த கொள்கை தான் காரணமாக இருக்கும். அதனால் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே. மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.